கதாநாயகன் நடித்தார், அதை விட 100 மடங்கு அவர் நமக்கான வாழ்வை மாற்றத்தை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. இந்த பதவி ஆசா பாசத்திற்கும் ஆட்படாமல் பணியாற்றக்கூடிய இடதுசாரிகளுடைய தோல்வியும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கு. உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் இதற்கு முழு பொறுப்புக்கு பெரிய பங்கு இருக்கு. வேகமாக புறப்பட்டார், எங்கே செல்கிறார் என்பது பிரத்யோகமாக நமக்கு கிடைத்த தகவல் இருக்கிறது என்று பிரேக்கிங் நியூஸ் போட்டு பாமர மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அவர் மீது ஏற்படுத்தி தந்தது இந்த நாட்டில் இருக்கிற பத்திரிகை ஊடகங்கள். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. தேசிய ஒரு தமிழ்நாடு முழுக்க வர்ற ஒரு பத்திரிகையிலையும், ஒரு ஆங்கில பத்திரிகையிலும், ஒரு தமிழ் பத்திரிகையிலும் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணவருக்கு யாருக்காச்சும் கேஸ் ஹிஸ்டரி இருந்தால் விளம்பரம் தரணும். விளம்பரத்துக்கு போய் கேட்டால் ஒரு பத்திரிகை கேட்குறான் 1.5 கோடி. எப்படி நான் கட்சி நடத்த முடியும்? என்னால் முடியல. சரி, இருக்கிறதுலே ரொம்ப குறைவான வகை கேட்குற பத்திரிகை எதுன்னு பார்த்தா ஒரு 36 லட்சம் கேட்குறேன். என்ன அப்படி தேர்தல் ஜனநாயகம்? ரத்தத்தை வித்தாவது இந்த தேர்தலை நாம் சந்தித்து மக்களுக்கான அரசியலை இந்த மண்ணில் உருவாக்க முடியும் என்கிற வைராக்கியத்தின் முன் நின்று இந்த தேர்தலை சந்திப்போம். வணக்கம். இப்போ இளைய தலைமுறைகள் ஒரு அரசியல் படுத்தப்படாமல் இருக்கு. இப்போ உங்களை மாதிரி தமிழ் மேல் உள்ள ஒரு அக்கறையில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை என்ன இருக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறைக்கு அரசியலே நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே பேசுன மாதிரி தெரியல, சுத்தமாக தெரியல. தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியல, தமிழ்நாட்டினுடைய அந்த தொன்மை தெரியல, அரசியல் தெரியல. பெரும்பாலும் வீடுகளில் நம்ம சினிமாவை பற்றி பேசுகிறாங்க, கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறாங்க, அரசியல் பற்றி பேசுறது இல்லை. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். உனக்கான அரசியலை நீ எப்படி பார்க்கணுங்கிறத எந்த குடும்பத்திலையும் சொல்லிக் கொடுக்குறதா. அதன் விளைவு தான் இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டம் எந்த அரசியல் படுத்தாமல் இன்றைக்கு திரண்டு நிற்குது. அது பெரிய ஆபத்து. இவர்கள் தான் அடுத்த தலைமுறை தான் தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடியவர்கள், ஆட்சி செய்யக்கூடியவர்கள், அதிகாரத்தில் உட்கார வைக்கக்கூடியவர்கள். அப்படி ஒரு கூட்டம் 100க்கு 100 உண்மையானது செய்தி தான். ஒரு கூட்டம் திரண்டு நிற்குது. அது உண்மையிலே வருத்தமா இருக்கு. இவர்கள் தலைமையில் நாம் இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு நம்ம வாழ போறோம். அப்ப நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, அந்த கட்சியில மேடையில் உட்கார்ந்து இருக்கிற நாளைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாரு, உள்துறை அமைச்சர் யாரு, விவசாயத்துறை அமைச்சர் யாரு, தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் யாரு? இல்ல, நம்ம இது வேடிக்கையா சொன்னாலும் வேதனையான ஒரு விஷயம். நம்ம இது வேடிக்கையா சொன்னா கூட ஒரு வேதனையான விஷயம். இது யார் தவறுன்னு நினைக்கிறீங்க? இந்த சூழ்நிலைக்கு யார் தவறு? இது இந்த நாட்டை ஆண்ட 2 மாபெரும் கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தான் இதற்கு செய்யல. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த கூட்டத்தை அரசியல் படுத்துவதற்கு, அரசியல் புரிதல் உள்ள ஒரு கூட்டமாக மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அதுக்கு தான் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களோடு இப்போ பேசிக்கொண்டு, என்னை போன்றவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து கமெண்ட்ல திட்டு வாங்கிட்டு இருக்கிறோம், பரவாயில்ல, பண்ணிட்டே இருக்கிறோம். அப்படி கவலையும் படல. அவனுக்காக தான் நம்ம பேசுறோம், அவங்களுக்காக தான் பேசுறோம். அடுத்த தலைவர் நம்மளுக்கு இன்னைக்கு புரியாது. இப்போ கூட என்ன எதிரணியில இருந்து நாம் தமிழர் கட்சியில எவ்வளவு மோசமா வசைபாடினார்களோ, எவ்வளவு மோசமா மேடை போட்டு என்ன கிழிச்சார்களோ, அவர்கள் தான் இன்னைக்கு என் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் 20 பேர். அப்போ இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு? வேல்முருகனுடைய தியாகம், வேல்முடைய அர்ப்பணிப்பு, வேல்முடைய உழைப்பு, பாவம் எத்தினால அவங்களுக்கு தெரியல. குதிரைக்கு லாடம் கட்டி விட்ட மாரி ஒரே நேர்முகத்தில் போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அதை அவுத்து விட்டோடனே இப்படி பார்த்தாங்க. ஓ, இந்த பக்கம் வேல்முருகன் இருக்காரா, இந்த பக்கம் தடாரகி இருப்பாரா, இந்த பக்கம் உதயகுமார் இருக்கிறாரா, இந்த பக்கம் தியாகம் இருக்கிறாரா, அப்போ இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு இப்போ தான் தெரியுது. அதே மாதிரி இப்போ இன்னும் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. நீங்கள் கேட்ட கேள்வியினூடாக பதில் சொல்கிறேன்னா, திரையரங்குகள் எந்த நகரப்பகுதிகளில் அதிகமாக இருந்துச்சோ, திரையரங்குகள் எந்த நகரப்பகுதிகளில் மாவட்டங்கள் அதிகமாக இருந்துச்சோ, அந்த திரையரங்கில் எந்த நடிகர்கள் படங்கள் அதிகமாக வெளிவந்ததோ அந்த நடிகரின்பால் இங்கே ஒரு மாற்றம் நிகழும். அவர் வந்தால் தேனாரும் ஓடும், பாலாரும் ஓடும். திரைப்படத்தில் எப்படி கதாநாயகன் நடித்தாரோ அதை விட 100 மடங்கு அவர் நமக்கான வாழ்வை மாற்றத்தை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. இப்போ தூத்துக்குடியில், திருநெல்வேலியில், இன்றைக்கி எங்கள் ஊர் கடலூர் நினைக்கிறேன், எத்தனை ஆயிரம் பேர்னு தெரியல. ஆக நீங்கள் சொன்னது போல் இந்த மண்ணை ஆண்ட இருபெரும் திராவிட கட்சிகள் இவர்கள் செய்த அந்த பிழை, இந்த தவறு தேசிய கட்சிகளுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. அதை விட இடதுசாரி இயக்கங்களாக இருக்கிற இந்த மண்ணையும் மக்களையும் எந்த பதவி ஆசா பாசத்திற்கும் ஆட்படாமல் பணியாற்றக்கூடிய இடதுசாரிகளுடைய தோல்வியும் இதற்கு ஒரு காரணமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதுதான் சொல்கிறேன். அந்த இடதுசாரிகள் யார்? அந்த சமூகத்துக்கு தானே போராடுறாங்க.
அதை விட இன்னும் ஒருபடி சொல்கிறேன், உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் இதற்கு முழு பொறுப்புக்கு பெரிய பங்கு இருக்குது. அந்த நடிகர் தூங்க சென்று விட்டார், தூங்கி எழுந்து விட்டார், தற்போது குளியலறைக்கு சென்று கொண்டிருக்கிறார், குளியிலிருந்து வெளியே வந்து விட்டார், இப்போது அவர் மேலாடை உள்ளாடை அணிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தனக்கு ஒதுக்கப்பட்ட காரில் ஏறி அவர் வெளியிலே வரப்போகிறார். கதவுகள் திறக்கப்படுகின்றன. கதவுகள் திறந்த உடனேயே பவுன்சர்கள் புடைசூழ வேறொரு வாகனத்தில் ஏறி வேகமாக புறப்பட்டார். எங்கே செல்கிறார் என்பது பிரத்யோகமாக நமக்கு கிடைத்த தகவல் இருக்கிறது. அவர் மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு செல்வதாக தகவல் வந்திருக்கிறது என்று பிரேக்கிங் நியூஸ் போட்டு, பாவம் அவருக்கு உண்டு, அவர் நடிப்பு உண்டு, தொழில் உண்டு, அவர் அமைதியாக அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அழகாக இருந்தவரை இந்த நாட்டில் இருக்கிற பாமர ரசிகரை தாண்டி பாமர மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அவர் மீது ஏற்படுத்தி தந்தது இந்த நாட்டில் இருக்கிற பத்திரிகை ஊடகங்கள். இந்த 4வது தூண். சட்டமன்றத்தில் நாங்கள் 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் உள்ளே வந்து உட்காரோம். எங்களை விட ஒருபடி மேலே மாடத்தில் உட்காரக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டுடைய சுதந்திரம், இந்த நாட்டுடைய சட்டம் பத்திரிகையாளர்களுக்கான ஒரு மாண்பை தருகிறது. அந்த 4வது தூண் இந்த நாட்டில் கெட்டு குட்டிச்சவராகி சீரழிந்து கிடக்கிறது. பணத்திற்காக, தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய விளம்பரத்திற்காக. இங்கே நேர்மையான அறம் சார்ந்த செய்தியே இல்லையே. என்னால் சவால் விட்டு சொல்ல முடியுமா? எல்லா தொலைக்காட்சிகளும் இன்றைக்கி பெய்டு நியூஸ் தானே. எல்லா இதழ்களும் எல்லா பத்திரிகைகளும் இன்றைக்கு முன்பக்கத்துக்கு வரணும்னா இவ்வளோ செய்தி, தமிழ்நாடு முழுக்க வரணும்னா இவ்வளோ. இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, என்னால் முடியல. ஒரு ஒரு தமிழ்நாடு முழுக்க வர்ற ஒரு பத்திரிகையிலையும், ஒரு ஆங்கில பத்திரிகையிலும், ஒரு தமிழ் பத்திரிகையிலையும் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணவருக்கு யாருக்காச்சும் கேஸ் ஹிஸ்டரி இருந்தால் விளம்பரம் தரணும். விளம்பரத்துக்கு போய் கேட்டால் ஒரு பத்திரிகை கேட்குறான் 1.5 கோடி, இன்னொரு பத்திரிகை கேட்குறான் 90 லட்சம். எப்படி நான் கட்சி நடத்த முடியும்? என்னால் முடியல. சரி, இருக்கிறதுலே ரொம்ப குறைவான தொகை கேட்குற பத்திரிகை எதுன்னு பார்த்தா ஒரு 36 லட்சம் கேட்குறாங்க. இது இல்லாத ஒரு வேட்பாளரும் தங்கள் மீது வழக்கு இல்லை என்று விளம்பரம் கொடுக்கணுன்றான். அந்த வேட்பாளருக்கு அவன் கேட்கறது 7.5 லட்சம். என்ன அப்போ இது தேர்தல் ஜனநாயகம்? உங்களை போன்று, என்னை போன்று, எவரை போன்று இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்து செயலாற்றுகின்ற சமூக செயல்பாட்டாளர்கள் யாராவது தேர்தலில் நிற்க முடியுமா? நான் கட்சி தொடங்கி இன்று நாள் வரையிலும் இன்னும் நன்கொடை புத்தகம் அடிக்கல. இன்னும் ₹1 எந்த மணல் குவாரிகளும் லாட்டரி திருடர்கள் இடத்திலும் எந்த மாபியாக இடத்திலும் நன்கொடை வாங்கவில்லை. என் கட்சி தொண்டர்களுடைய ஊதியத்திலும் என் கட்சி தொண்டருடைய உழைப்பிலும் கட்சி நடத்துகிறேன். என்னுடைய வீடு, நிலபலம், நண்பர்களுடைய உதவியில் நான் கட்சி நடத்துகிறேன். அப்போ என்னால் எப்படி 90 லட்சம் 1.5 கோடி கொடுத்து நான் பெரிய பேப்பரில் விளம்பரம் கொடுக்க முடியும்? எப்படி நான் லைவுக்கு அமௌண்ட்டு செலுத்த முடியும்? அப்போ ஒரு வெற்றி பெற்றாக வேண்டும். இன்னமும் நம்மளை போன்றவர்களை ஒரு சீட்டுக்கும், அரை சீட்டுக்கும், அண்ணா அறிவாலயத்திற்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்திற்கும், கமலாலயத்திற்கும் அழைக்கிறார்களே, அந்த நிலைமை மாற்ற வேண்டும் என்பதற்காக என் ரத்தத்தை வித்தாவது இந்த தேர்தலை நாம் சந்தித்து மக்களுக்கான அரசியலை இந்த மண்ணில் உருவாக்க முடியும் என்கிற வைராக்கியத்தின் முன் நின்று, சென்னையில் இருக்கிற ஒரு 2 இஸ்லாமியர் வீடு, ஒரு 2 மொழி வழி சிறுபான்மை பத்திரிகையான்னு ஒரு தெலுங்கு மொழியை பேசக்கூடியவருடைய ஒரு வீடு, இன்னும் ஒரு கிறிஸ்துவ நண்பர் ஆம்ஸ்டாங் அவருடைய வீடு, 5 வீட்டை அடமானம் வச்சுட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்க்கில் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு. வேட்பாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தொகை 40 லட்ச ரூபா. 234 தொகுதிக்கும் நான் செலவிட வேண்டும் என்றால் 93 கோடி 63 லட்சமோ 67 லட்சமோ வேண்டும். தேர்தல் கமிஷன் அனுமதிக்கப்பட்ட தொகைக்கு நான் எங்கே செல்வது? இங்கே தன்னுடைய வேர்வையை சிந்தி ஆத்தா அப்பாவனுடைய அண்டா குண்டான அடகு வச்சு, பொண்டாட்டி தாலி அடகு வச்சு, அவள் குழந்தைனுடைய வெளிநாட்டு அடகு வச்சு வெளிநாட்டுக்கு போய் பிழைக்க போகிற அந்த 100 மாடி கட்டடத்தில் தலைகீழ தொங்கி பெயிண்ட் அடித்து சம்பாதிக்கிற அவனுடைய பணத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்கிற மனம் இல்லை. தன் சுதந்திர தனி தமிழ் ஈழையிலிருந்து அகதிகளாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற என் தமிழர்கள், ஈழத்தமிழ் உறவுகளே, நான் உங்களுக்காக சட்டமன்றத்தில் பேசுகிறேன், போதாளர்களே எனக்கு நிதி தாருங்கள் என்று நான் கேட்கவில்லை. இதுவரையில் ₹1 கூட வாங்கியதில்லை. உலகத்தின் பல நாடுகளுக்கு, மாவீரர் நாளுக்கும், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கும் சென்றிருக்கிறேன். விமான கட்டணம் கூட என் சொந்த செலவிலே தான் சென்று வந்து கொண்டிருக்கிறேன். ஆக ஒரு நேர்மையாளனாக ஒரு அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்றால் இங்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள், எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவு அடக்குமுறைகள் இருக்கிறது, எவ்வளவு ஒடுக்குமுறைகள் இருக்கிறது. மணல் குவாரி எதிர்த்து நான் போராடினேன் என்பதற்காக எனக்கு லைஃப் த்ரெட். இன்னைக்கு 30 வருஷமா எனக்கு ஆயுதமேந்திய காவலர்கள். லாட்ரி சட்டம் கொண்டு வந்தால் லாட்ரி மாபியாக்கள் எனக்கு எந்த நேரத்தில் என் உயிருக்கு ஆபத்து. இன்றைக்கு ஒசூரில் நடக்கிற கஞ்சாபின் போதையை எதிர்த்து போராடியதற்காக என் ஒன்றிய சிலர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய வரையிலும் கூட்டணியில் இருந்த திமுக தலைமையிடம் அமைச்சர் பெருமக்களிடத்திலே முறையிட்டேன். கைது செய்யப்படவில்லை குற்றவாளிகள். இன்றைக்கு இன்னொன்று எங்கள் கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர், உன்னை வேல்முருகனால் காப்பாற்ற முடியாது, நாங்கள் தான் காப்பாற்றும் என்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளரை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். அப்போ எவ்வளவு விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது, எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது.
குடும்ப ரீதியாக, உறவுகள் ரீதியாக எவ்வளவு பெரிய பாதிப்பை ஒரு நேர்மையாக நின்று போராடணும். மலைகளை எதிர்த்து தனி ஈழம் என்று அமைய வேண்டும் என்பதற்காகவே குடும்ப வாழ்க்கையை நான் திறந்துருக்கிறேன். நான் பணம் சம்பாதிக்கக்கூடாது, மணல் குவாரி நடத்தக்கூடாது, வேறு சட்டத்துக்கு புறமா தொழில் செய்யக்கூடாது, தண்ணீரை உறிஞ்சி பாட்டில் விற்கக்கூடாது, ரியல் எஸ்டேட் எனக்கு சோறு போடுற விவசாயம் கூறு போட்டு விற்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னால் என் குடும்ப உறவுகள் என்னை தள்ளி வைக்கிறான். என் சொந்த கட்சிக்காரன், ஏங்க பணமே ரியல் எஸ்டேட் தான் பண்ண முடியும், அதை பண்ணக்கூடாதுன்றீங்க நீங்கள், அப்போ உங்கள் கட்சி எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு போய்கிட்டே இருக்கிறான். அப்போ எவ்வளவு போராட்டங்கள், இதையெல்லாம் தாங்கி நிற்கிற ஒருவனை இந்த தமிழ் சமூகம் தாங்கணுமா இல்லையா, தாங்கி நிற்கணுமா இல்லையா, ஒரு தோள் கொடுக்கணுமா இல்லையா, துணை நிற்கணுமா இல்லையா? இல்லையே. இன்னமும் இது நாளைக்கு நீங்கள் ஒளிபரப்புங்க, இதில் ஆமாம் இவர் வந்துட்டார், இவர் ஒரு வன்னியர் கட்சி தானே, இது ஒரு ஜாதி கட்சி தானே, இவர் பெரிய உத்தமரா சொல்லுங்க. அப்படி உத்தமரா புத்தரான்னு என்னை கேள்வி கேட்குறவன் என்னுடைய ஒரு குற்றச்சாட்டை நிரூபிங்கன்றேன். நம்ம பாண்டியன் சாருக்கு தான் நண்பர், எனக்கும் நண்பர் தான். 96 நான் திருவொற்றியூரில் எம்எல்ஏ கேட்கும்போது எனக்கு ஓட்டு கேட்டவர் தான். ஒரு முற்போக்கு முகம் கொண்ட ஒரு பத்திரிகையாளர்கள் அப்பட்டமாக என் கடலூர் மாவட்டத்தில் மக்கள் அதிகார ராஜி வழக்கறிஞரும் நானும் சேர்ந்து பண்ருட்டி விருத்தாச்சலம் 2 பகுதியிலையும் இன்னை வரைக்கும் மணல் குவாரியை நடத்த விடாமல் போராட்டம் பண்ணி நான் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கேன். பச்சையாக ஒரு பெரிய தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு மாதம் 5 ஆண்டு காலம் 1 கோடி ரூபாய் மணல் குவாரியிடம் வாங்கியவர் வேல்முருகன். ஆட்சி முடியும் போது முதலமைச்சர் அதை நிறுத்த சொல்லிவிட்டார், அதனால் கூட்டணி விட்டு வெளியேறி விட்டார்னு சொல்கிறார். அதையும் பத்திரிகை ஊடக தர்மம் இல்லாமல் அப்படியே ஒளிபரப்பு பண்ணுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு என்னை கொச்சப்படுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு அவமானப்படுத்துகிறாங்க. அப்புறம் இன்னொரு படி போய் என்னை மிரட்டுறாரு. அவர் என்னை பற்றி ஏதாவது பேசினார்னா அவர் குடும்ப வாழ்க்கையை நான் இழுக்க வேண்டி வரும். என்ன குடும்ப வாழ்க்கை? என் குடும்ப வாழ்க்கை தான் திறந்த புத்தகமாச்சே. நான் ஈழம் என்கிற ஒரு குழந்தை பிறக்கின்ற வரையில் எனக்கான குழந்தை வேண்டாம் அப்படின்னு எங்கள் வீட்டம்மாட்ட சொன்னேன். காயம்பட்ட போராளிகள் பாண்டியன் சாருக்கு தெரியும், காயம்பட்ட கரும்புலிகளை போராளிகளை என் வீட்டில் தங்க வச்சேன். தடாரகியுமே சொல்லி பல பேர் தங்க வச்சேன் என் வீட்டில். எவனாச்சும் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அரசனுடைய உத்தரவை மீறி என் சொந்த வீட்டில் ஒரு விடுதலை புலி இயக்கத்தில் ஒரு முக்கிய தளபதியாக பொறுப்பில் இருந்தவன், இன்டர்போலால் தேடப்பட்ட குற்றவாளி, தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி, உயிருக்கு ஆபத்தான போது வருகிறார். இங்கே இருக்கிற எல்லா ஈழ விடுதலை ஆதரவாளர்களும் அவரை காப்பாற்ற அவரை ஆதரவு தேடி கரண் நீட்டுகிறார். சாட்சி தடாரையும் தான் அவர் சிறையில் அவரோடு இருக்கிறார். இவர் தொடர்பு கொண்டு எல்லா ஈழ ஆதரவாளர்களையும் கேட்கிறார். எல்லாரும் கைவிரித்து விடுகிறார்கள். கடைசியில் தடாரகியும் என்னை அணுகுகிறார். அண்ணா, இப்படி ஒரு ஆள் முக்கியமானவர், தலைவருடைய ரைட் ஹேண்ட் மாதிரி தலைவர்களுடைய நெருங்கி அறிமுகமானவர், அவர் காலத்து ஆள் இப்படி அனாதையாக கிடக்கிறார், மருத்துவமனையில் சேர்க்க மாட்டேன்றாங்க, நீங்கள் உங்கள் எம்எல்ஏ அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் உயிரை காப்பாற்றுங்க என்கிறார். நான் உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அமைச்சர்களை தொடர்பு கொண்டு ஒரு தொகை கட்ட சொல்கிறாங்க. அதையும் நானே ஏற்படுத்தி கொண்டு அவரை காப்பாற்றுறேன். காப்பாற்ற பிறகு அவர் தங்கறதுக்கு லாட்ஜி அறை கேட்குறாங்க. அவர் இந்த மாதிரி சோ ஆள் உடனே எங்கே விடுதிகள் தர மறுக்கிறாங்க. இவரும் இவருடைய சக நண்பர்கிட்ட கேட்குறாங்க, திருவள்ளிக்கேணில் அவர்களும் தர மறுக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் என் பதவியே போனாலும் பரவாயில்லை என்று பேரவைத் தலைவரிடத்தில் என் கடிதத்தை, இதெல்லாம் எங்கே போய் சொல்ல முடியும்? நான் சிலரும் உண்மையை சொல்ல முடியாது. நான் அவரை தங்க வைப்பேன் என் வீட்டில். என் எம்எல்ஏ பதவியை நீங்கள் டிஸ்மிஸ் செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் ஏற்கனவே ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டிய கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எத்தனை மாத காலம் தோழர்? 1.5 மாத காலத்திற்கு மேலாக என்னுடைய வீட்டிலே தங்க வைத்து சிகிச்சை அளித்து டெல்லி வரையிலும் போராடி சில நேர்மையான ஐபிஎஸ் கியூ பிராஞ்ச் அதிகாரிகளை பிடித்து அத்தனை என்ஓசிகளும் RR மூலமாக வாங்கி தன்னுடைய பிறந்த மண்ணில் 40 ஆண்டுகளுக்கும் பிறகு தமிழ் ஈழம் என்கிற இலங்கை தீவில் குடும்பத்தோடு வாழ்வதற்கு ஏற்பாடு செய்தவன் வேல்முருகன். ஒரு விளம்பரம் இல்லை, ஒரு பைசா கை நீட்டி வாங்கலை. இதுமாதிரி எத்தனை ஆயிரம் போராளிகள், எத்தனை ஆயிரம் காயம்பட்டோர், எத்தனை பேரை சிறப்பு முகாம் விடுதலை செய்திருப்பேன். அம்மையார் ஜெயலலிதாவோட MP தேர்தலில் ஆதரிச்சதுக்கு என்ன காரணம்? பல பேர் கேட்குறாங்களே. அதுக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் சொல்லவா? இந்த கமெண்ட்ஸில் எழுதுறவங்களை குறித்து நீங்கள் சொன்னீங்களா, அதுக்காக சொல்கிறேன். அதனால் திட்டுவான், பாராட்டுறோம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் உண்மையானவனாக நேர்மையானவனாக இந்த தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறோம்னா இருக்கிறோம் என்று என் மனச்சாட்சி சொல்கிறது. எனக்காக தீக்குளித்து மாண்டு போன இந்த வினோத் உள்பட என் மாவீரர்கள் சொல்லுகிறார்கள். 1.5 லட்சம் போராளிகளின் கல்லறைகள் சொல்லுகிறது. இன்னமும் உயிரோடு வாழ்கின்ற என் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரனை நேசித்த உலகம் முழுவதும் வாழ்கின்ற அந்த போராளிகள் என்னை நம்புகிறார்கள். அந்த தமிழீழ மக்கள் நம்புகிறார்கள். வேல்முருகன் சமரசமற்றவன். பணத்திற்காகவோ பதவிக்காகவோ நேற்றொன்று இன்றொன்று நாளை ஒன்று பேச மாட்டான் என்று நம்புகிற மக்களுக்கு நம்பிக்கை உரியவனாக வேல்முருகன் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.